ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் எம்டி பாக்கெட். கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து. ஆக்சுவலாக வண்டி ஷோரூம்லேருந்து எடுத்து 1 வீக் ஆகிடுச்சு. வீடியோ போடல, வீடியோ எடுக்கவோ எடிட் பண்ணவோ டைம் இல்லை. இன்னைக்கு வண்டி ஃபுல்லாக ஓட்டி பார்த்துட்டு எங்கே பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு செக் பண்ண போகிறோம். நான் ஓட்டி பார்த்துட்டேன், நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு எந்த இஷ்யூவும் இது வரைக்கும் வரல, நல்லா தான் இருக்குது. சரி, வெட்டி பற்றி பேசாமல் வாகனத்தை கிளப்பிட்டு ஓட்டி பார்க்கலாம். அதுதான் விவிஏங்கிறது. ஆக்சுவலாக ப்ரோ, நான் வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி வந்து தான் ரெக்கார்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னன்னு கேளுங்க, வீட்டிலேருந்து வண்டியை வெளியே இறக்குனேன். வண்டி வெளியே இறக்கி ஸ்டாண்டை போட்டு நிறுத்திட்டு 2 குட்டி குஞ்சான்னு சொல்லான்ட்டு இருந்தானுங்க. விளாண்டு இருந்தவனுங்க சுற்று போட்டானுங்க. அண்ணா அண்ணா த்ராட்டில்ண்ணா, அண்ணா த்ராட்டில்ண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படிங்கிறானுங்க. ஏ தம்பி, வீட்டு வாசலில் இருக்கேன்டா, த்ராட்டில் போட்டால் எனக்கு சோறு போட மாட்டாங்கடா அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி புரியவும் வைக்க முடியல. த்ராட்டில்ண்ணா த்ராட்டில்ண்ணா அப்படின்னானே. சரி, ஸ்டார்ட் பண்ணி நானே ஆக்சிலேட்டரை பிடிச்சி முறுக்கி காட்டிட்டு லைட்டாக ரெவு மட்டும் பண்ணி காட்டிட்டு வண்டி எடுத்துடலான்னு பார்த்தா அது நவர மாட்டுறானுங்க. அண்ணா என்னென்ன ஹெல்மெட் யூஸ் பண்ணுறீங்க, இது ஏஜிவி யூஸ் பண்ணலையாண்ணா, என்ன பிராண்ட்ண்ணா இது இப்படி இருக்குது, ஏஜிவி ஆரஞ்சு கலர் வாங்கிக்கலாம்லண்ணா நீங்கள் அப்படிங்கிறானுங்க. ரைட்டு அப்படின்ட்டு எனக்கு நம்ம நண்பர் தான் கண்ணு முன்னாடி வந்து போனார். நல்லா பண்ணியிருக்க ப்ரோ, நீ தங்கம்னு சொல்லி நல்லா பண்ணிட்ட ப்ரோன்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து வண்டியை சுற்றி வந்து, ப்ரோ இது R15 ப்ரோ, நான் KTMனு நினச்சேன் ப்ரோ அப்படிங்கிறான் ஒருத்தன். அங்கேருந்து இன்னொருத்தன் அங்கேருந்து பின்னாடியால் வந்து, என்ன ப்ரோ ஸ்டாக் எக்ஸாஸ்ட் வச்சுருக்கீங்க, அக்ரோபோவிக் போட வேண்டியதானே அப்படிங்கிறான் இன்னொருத்தன். அப்புறம் அங்கே அவனை தாண்டி இன்னொருத்தனுக்கு வந்தால் ஃபோனை பார்த்துட்டு, ப்ரோ இந்த ஃபோனா ப்ரோ கேலக்ஸி 13 ப்ரோ மேக்ஸு, பாடுறா கேலக்ஸி 13 ப்ரோ மேக்ஸு அப்படிங்கிறான். ஏ தம்பி, பள்ளியோடத்துக்கு போங்கடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க முன்னாடி கேமரா எடுத்து ஹெல்மெட்டில் மாட்டியிருந்தோன்னா என்ன ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால கேமராவை மாட்டல. சரி, ஏரியா விட்டு தள்ளி வந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வயல் பக்கமாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இங்கே காற்று அதிகமாக அடிக்குது, ஆடியோ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. ஓடு. ஆக்சுவலாக நான் சஸ்பென்ஷனை வந்துட்டு எதுக்கு செக் பண்ணுறேன் அப்படின்னு, பள்ளத்தில் விட்டு போகும்போது ஆயில் லீக் எதுவும் இருக்கான்னு பார்க்குறதுக்காக. அது வந்துட்டு ஷார்ட் டைமில் வெளியே வராது, நம்ம பார்க்குறது வேஸ்ட்டு தான். லாங் டைமாக வந்துட்டு பள்ளத்தில் ஏற்றி இறக்கிட்டு இருக்கும்போது தான் சீலில் இருந்து ஆயில் லீக் ஆகும் ஃபோர்க்கில். இருந்தாலும் பார்க்கலாமே, செக் பண்ணி தான் பார்ப்போமே ஆயில் வருதான்ட்டு. தரமாக இருக்கு. முன்னாடிலாம் டேர்ன் பண்ணும்போது அப்படியே நம்ம ஃபோர்ஸையும் தாண்டி ஒரு எனர்ஜி நம்மளை இழுத்துட்டு போச்சுல்ல. அது ரேசர் கிட்ட தான் ஃபால்ட்டு சொன்னாங்க. நான் கேட்டும்போது அது நான் மாற்றியே ஆகணுன்ற மாதிரி சொன்னாங்க. மாற்றவும் செஞ்சுட்டாங்க. ஸ்பீட் பிரேக் இல்லையா இன்னும் தெரிய மாட்டுது. ரேசர் கிட்ட தான் ஃபால்ட்டு சொன்னாங்க. ஆனால் அந்த கியர், அந்த பிரேக்கோட இஷ்யூ இன்னும் இருக்குது ப்ரோ. இவ்வளோ நாள் பண்ணப்போ இல்லை, இப்போ நான் சடனாக நல்லா பவராக பிரேக் அடிக்கும் போது அந்த இஷ்யூ வருது. பெட்ரோல் வேற இல்லை. பெட்ரோல் நின்று போச்சுன்னா பசங்களுக்கு ஃபோன் அடிக்கிறதுக்கு ஃபோனில் பேலன்ஸ் இல்லை. ரொம்ப தூரம் வர வேணாம், பெட்ரோல் வேற இல்லை. நல்லா தான் ப்ரோ இருக்குது வண்டி, பவரும் சரி, நம்ம வச்ச கொரிஸும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஃபோர்க் ஆயில் எதுவும் லீக்கேஜ் இல்லை. ஸோ Yamaha சர்வீஸ் சென்டர், ஐ கேவ் யூ தம்ஸ் அப் ப்ரோ. வாகன ஓட்டு சோதிப்பாளர் பாண்டா பள்ளத்துல இருக்கேன்னு நினைக்கிறீங்களா?
வாகன ஓட்டு திறமையை சோதிக்கிற ஆர்டிஓ அவர். சொர்க்குன்னு உள்ள வந்து பூந்து பிரிக்னு ஒரு கட்டடிப்பார். ஸ்டார்டிங்கில் நான் ஒருவேளை ஹில்ஸ் ஏற்றுனால அந்த பிரச்சனை இருந்திருக்கு போல். இப்போ இந்த கியரிங்கில் என்னால் ஆர்பிஎம்மை கையிலே வச்சுக்க முடியுது. இப்போது ஒரு 6th கீரை போட்டு நம்ம புல் பண்ணோம்னா வண்டி ஒரு கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ வந்துட்டு எந்த கீராக இருந்தாலுமே மக்களே ரெக்கார்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கே வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு வீடியோ எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டேன். நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன், வண்டி ஆர்பிஎம் பற்றி, அது பற்றி, வண்டி எப்படி இருக்குது ஓட்டுறதுக்குன்னு. கடைசியில் பார்த்தா பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த ஏர்டெல்காரன் ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு மெசேஜ் பண்ணி வீடியோ கட் ஆகிடுச்சு ப்ரோ. முடிச்சு விட்டாங்க ப்ரோ. என்னைய இவ்வளோ நேரம் பேசி தனியாக பேசிட்டு வந்திருக்கிறேன் ப்ரோ நான். ஐயோ ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ மறுபடியும் தான் பேசி ஆகணும். ஆனால் நான் எனக்கு என்ன டவுட்டு அப்படின்னா, அப்போ மட்டும் எதுக்கு அந்த இஷ்யூ வரணும்? ஒரு டெம்பரவரியாக வண்டியில் எதுக்கு ஒரு பவர் லாஸ், ஒரு டார்க் லாஸ் ஆகிறது, ஒரு டெம்பரவரியாக எதனால அது வந்துச்சுன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நான் வரேனே. உடுக்க விட்டு எங்களை கீழே விட்டுரும். நிறைய பேசியிருந்தேன் ப்ரோ அந்த வீடியோவில். இப்போ எனக்கு என்ன பேசணுன்னு மறந்து போச்சு. அது ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தேன்னா அது அப்படியே வந்துருச்சு ப்ரோ. இப்போ வரமாட்டுது ப்ரோ. சரி அதை விடுங்க, நம்ம மறுபடியும் ஒரு ஃப்ளோவை பிடிச்சி அந்த ஃப்ளோவில் போவோம். ஸ்லிப்பர் கிளச்சு அவன் சும்மா கிளே நான் தாண்டா இனிமேல வந்து நான் தற்பார் உன்னோட பேட்டைக்கு நான் தாண்டா வாசே ரகலா முட்டாக்கா சீனு வர சிட்டாதே சிங்கலா முட்டாக்கா சிங்கல செவரே எல்யா முட்டாக்கா சிங்கல சிட்டாதே ரகலா முட்டாக்கா சிம்பல செவலே கருப்பு தோலோட சிங்கவர சீனோட இறங்கி பார்த்த சும்மா கிளே. ஓகே ப்ரோ, இந்த ஒரு ஷாட்டுக்காக தான் நான் திரும்ப வந்தேன். மற்றபடி அதில் நான் நிறையா சொல்லியிருந்தேன், அதையும் இதில் மிஸ் பண்ணியிருக்கேன். நிறைய சான்ஸ் இருக்குது. நல்லாயிருக்கு ப்ரோ ஓவராலாக வண்டி. நான் இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். மைன்யூட்டாக வந்துட்டு அந்த ஏபிஎஸ் மோட்டரில் உள்ள விஷயன்றது இன்னுமே இருக்குது. அந்த ஏபிஎஸ் மோட்ரு ஃபால்ட்டுங்கிறது வந்துட்டு பிறவியிலேயே R15 உள்ளது வெர்ஷன் 3க்கு. அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ R15 எப்படி ரஸ்டிங் இஷ்யூன்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி ஏபிஎஸ் மோட்டர் ஃபெயிலியர்ன்றதும் வந்துட்டு அது கூட பிறந்தது. அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ப்ரோ, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்க போகிறேன். சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். ஹெல்மெட் போட்டு இம்பார்ட்டண்ட்டாக கிளிப்பு போடுங்க. அப்புறம் வண்டியை உஷாராக ஓட்டி உயிரோட இருக்க வழியை பாருங்கள் ப்ரோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய். என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன்.